ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து சாட்டே பண்ணிவிட்டு, தென் நறுக்கின குடமிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சாட்டே பண்ணிவிட்டு, தென் 2 தக்காளியை நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு, தென் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் கொஞ்சம் கேரட்டையும் பீன்ஸையும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் நாம் இப்போ இதில் தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். தென் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, தென் சப்பாத்திகளை நான் சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போது 3 முட்டைகளை ஆட் பண்ணி, முட்டை கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.